கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த போர்டு எக்ஸாம் எழுத போகிற மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாத பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். எதெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜெபம் தான். ஜெபம் நம்மளை என்ன பண்ணோம், உயர்ந்த மனிதனாக்கும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். படிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும், காலையில் எந்திரிச்சவனே ஜெபம் பண்ணணும், நைட்டு ஜெபம் பண்ணணும். எப்போல்லாம் நம்மளுக்கு ஜெபம் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் ஜெபம் பண்ணி நம்ம படிக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா தூக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். தூங்கினா தான் நம்மளோட மூளை நம்ம படித்தது எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகி நம்மளுக்கு நல்லா படிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்ல பாடங்கள்லாம் படித்ததுக்கப்புறம் நல்லா ரிவிஷன் பண்ணணும். அதை ரிவிஷன் பண்ணுறது என்ன பண்ணணும்னா டைம் டேபிள் போட்டு படிக்கணும். டைம் டேபிள் போட்டு படிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, நம்ம காலையில் படிக்கிறதுக்கு கடினமான பாடங்களை படிக்கணும். அதே மாதிரி மாலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான பாடங்கள்லாம் படிக்கணும். அப்புறம் ஒவ்வொன்றா நீங்கள் ஈஸியாக டைம் டேபிள் போட்டு படிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொபைல் உங்களுக்கு ஏற்கனவே நிறையா ஆலோசனை சொல்லிட்டாங்க. மொபைல் பார்க்கக்கூடாது, அதில் உள்ள தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. அதனால படிப்பு சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பயம்லாம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. ஆண்டவரை நம்பி நம்ம பயப்படாமல் தேவை குறித்து நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே நம்ம பயம் இல்லாமல் நம்ம படிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணோன்னா கடினமாக உழைக்கணும். உழைச்சி தான் நம்ம நல்லா படிக்க முடியும். அது இப்போ கொஸ்டின்ஸ் பேப்பர் ப்ரிப்பரேஷன்லாம் நிறையா சொன்னாங்க. அதில் இப்போ அண்டர்லைன் பண்ணணும், அதெல்லாம் நம்ம கேட்டோம். அதே மாதிரி அந்த நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னு இப்போல்லாம் பெலிக்கான் யூஸ் பண்ணி நம்மளுக்கு பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா அது மார்க் நம்மளுக்கு சரியாக வாங்க முடியாது. எல்லோரும் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.